Hello guys இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா SBI JOட லாஸ்ட் மினிட் டிப்ஸ்க்கான வீடியோ தான். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா என்ன நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பெரிய ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ எல்லாம் வந்து இந்த வருஷம் தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி வந்து இந்த வருஷம் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றது இது நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபைனலாக போயிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கான SBI JOட ப்ரிலிம்ஸ்க்கான எந்த ப்ரிலிம்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. SBI JOட ப்ரிலிம்ஸ்க்கான ஹால் டிக்கெட். ஸோ அடுத்தது மெயின்ஸ்க்கான ஹால் டிக்கெட். அண்ட் அடுத்தது வந்து ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ்க்கான ஐடி ப்ரூஃப். நான் ஆல்ரெடி எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் ஒரிஜினல் வந்து இப்போ ஆதார் கார்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது கூட இன்னொரு இதையும் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் பேன் கார்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதோட ஒரிஜினல் ஆதார் அண்ட் பேன் வச்சுருக்கீங்கன்னா அதோட ரெண்டோட ஜெராக்ஸ், பேன் அண்ட் ஆதாரோட ஜெராக்ஸ் எப்பயுமே ரெண்டு இது வச்சுக்கோங்க. ஒன்று போதும் தான், இருந்தாலும் ஒன்று எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்தது 4 ஃபோட்டோஸ் எப்பயுமே வச்சுருப்பீங்க. ஸோ அதுவும் வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையானது பென், மாஸ்க் அண்ட் வாட்டர் பாட்டில் எதுக்குன்னா இது நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோம். அதுவே ஒரு 2.5 மணி நேரம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்போம். அதனால ஏதோ ஒன்று நம்மளுக்கு கொஸ்டின் ஈஸியாக வந்துச்சுன்னா ஓகே நம்ம பாட்டி போட்டே இருப்போம். டக்குன்னு எங்கேயாவது சக்கார மாதிரி கொஞ்சமாக தண்ணியை குடிச்சிட்டு அதை உட்காரலாம். ஸோ வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்தது எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நம்ம நிறைய கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம். நம்ம நிறையா செக்ஷன் வைஸ் டெஸ்ட் எடுத்திருப்போம், டாபிக் வைஸ் டெஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்திருப்பீங்க. என்ன அப்படின்னா அந்த பாயிண்ட் அந்த பர்டிகுலர் இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது தான் மேட்டர். என்ன அப்படின்னா யூஸ்வலாக IBPS PO இப்போ ரீசெண்டாக முடிஞ்சு ஸ்கோர் கார்டு வந்துச்சு இல்லையா, அதில் நிறைய பேர் வந்து ஸ்கோர் கார்டு வந்த பிறகு கால் பண்ணவங்க சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க என்னென்ன மாதிரிலாம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் வந்து சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா லைக் எனக்கு வந்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்டிவ்ல நிறையா சொன்னாங்க, அது இப்போ தேவையில்லை நம்மளுக்கு. பட் ஒரு சிலர் சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுலேயே எனக்கு டைம் நிறையா ட்ராக் ஆனதுனால இங்கிலீஷ் செக்ஷன் ஈஸியாக இருந்துமே அதில் எனக்கு டைம் இருந்துமே அந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ற ஒரு பார்ட் வந்து ட்ராக் ஆனதுனால என்னால் அடுத்தடுத்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ அதனால இங்கிலீஷ் நான் ஸ்ட்ராங்னா இருந்தாலும் என்னால் அட்டென்ட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாங்க. அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தோன்னே அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே ஸ்டக் ஆயிடுச்சு. என்னடா இப்படி இருக்கு, அப்படியே செகண்ட் கொஸ்டின் போகிறதுக்கே எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே மூட் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த குவான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மூட் அவுட் ஆனது அப்படியே என்டையர் பேப்பர்லேயுமே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதே மாதிரி விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஈஸியாக வந்து லைக் சொல்கிறது ஈஸி தான், ஆனால் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த செக்ஷன் வேணாலும் ரொம்ப ஈஸினா நம்ம அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஏதோ ஒரு செக்ஷன் நம்மளுக்கு பிட் டஃபராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டையுமே வந்து எதுனாலும் நீங்கள் ஒன்று கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பிளாங்காக போங்க. அண்ட் இல்லை அப்படின்னா எதுக்குமே ரெடி ஆகிக்கோங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம அட்டென்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு திங், எந்த சப்ஜெக்டுக்குள்ள எந்த நீங்கள் டாபிக்குள்ளே போனாலுமே மார்க் ஃபார் ரிவ்யூ ஆப்ஷன் இது வந்து இன்னுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. மார்க் ஃபார் ரிவ்யூன்றது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா செக்ஷன்லையும் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. கொஸ்டினை பார்க்கறதுக்கு 2 to 3 மினிட்ஸ். இது மெயின்ஸ். ஸோ நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகுது அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ ஆப்ஷனை வச்சு பாருங்க. ஒரு 3 கொஸ்டினா 4 கொஸ்டினா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டியில் அப்ளிகேஷன் சொன்னால் நம்ம 1 by 1 தான் போக முடியும். இதே இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஐலாம் இருந்துச்சுன்னா ஒரு 4 கொஸ்டினா தள்ளி போய் பாருங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்னா இப்போ ஆர்சி கேட்குறாங்களா ஒரு 5 கொஸ்டின் கழிச்சு தள்ளி போய் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு, கிராமரா, ஒகேபுலரியா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஜஸ்ட் கொஸ்டின்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு எது நம்ம ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்த உடனே எது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுதோ அதுலேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லா டைமும் அது செட் ஆகுன்றது சொல்ல முடியாது. எல்லா டைமும் வந்து நம்ம எடுத்தோடனே உள்ள போகிறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா செக்ஷன்ஸ்க்கும் அப்ளிகபிள். எந்த செக்ஷன்னாலும் அப்ளிகபிள் மார்க் ஃபார் ரிவ்யூ ஆப்ஷன். அண்ட் அது தவிர்த்து இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒகேபுலரிக்கு மேஜர் ரோல் இருக்கலாம். அண்ட் அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன்
அண்ட் தேர்ட் பார்ட் கிராமர். இல்லை அப்படின்னா இப்படி காம்ப்ரிஹென்ஷன், vocab அண்ட் கிராமர். பிகாஸ் மோஸ்ட்லி அனலைஸ் பண்ண வரைக்கும் மெயின்ஸ்ல வந்து கிராமர் பார்ட் அவங்க வந்து மினிமைஸ் பண்ணிட்டு தான் வர்றாங்க. அண்ட் பட் vocabulary அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா vocabulary மேஜராக vocabularyக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் கிராமர் வீக்காக இருந்தாலுமே நீங்கள் ஒவ்வொரு டைம் கொஸ்டின் மார்க் ஃபார் ரிவ்யூ போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் வீக்காக இருந்தாலுமே ஒரு வேளை அது ஈஸியாக இருந்துச்சுன்னா அட்டென்ட் பண்ணலாம்ல. அதே மாதிரி vocabulary நீங்கள் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் vocabularyக்குள்ளே போனால் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு, இப்போ அட்டென்ட் பண்ணலாமே. ஸோ அதனால தான் மார்க் ஃபார் ரிவ்யூ யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கேட்பாங்க, 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பார்த்த உடனேவே தெரியும். பார்த்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது வந்து ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி இருக்குது பேசேஜ், இது வந்து பரவாயில்ல நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு 15 செகண்ட்ஸ்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணுறதுன்னு முதற்கொண்டு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கொஷின்ஸ் பார்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படியே கொஷின் பார்த்துட்டு நமக்கு ரஃப் ஷீட் தான் இருக்கும். ஏதாவது ஹிண்ட் எடுக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹிண்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது பேசேஜ்குள்ளே போங்க. இதே இது டஃப்பாக இருக்கிற ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு சினோனிம்ஸ் இருக்கா, ஆன்டோனிம்ஸ் இருக்கான்னு பாருங்க. இதே இது ஃப்ரேசஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பாருங்க. அதே இது கொஸ்டின்ல ஏதாவது பிளாங்க்ஸ் இருக்கா, அந்த பிளாங்கை ஃபில் பண்ற மாதிரி ஃபில் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இல்லை அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ளே ஏதாவது எரர் ஸ்பாட்டிங் இருக்கா, இந்த மாதிரிலாம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி 1 மார்க்ல ஆன்சர் பண்ணுறது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை என்னால் அட்டென்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ எது அப்படின்னாலும் நம்ம அந்த மார்க் ஃபார் ரிவ்யூன்றதை நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இது அந்த டைமில் போயிட்டு நம்மளுக்கு வராது. டக்குன்னு ஏதோ ஒரு ஈஸியான கொஸ்டின் பார்க்குறோமா, டக்குன்னு நம்ம போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ மெயினாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கொஸ்டின் எப்படி இருந்தாலுமே அந்த இடத்துல போயிட்டு உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் 100% உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஈவினிங் வரைக்கும், நாளைக்கு மார்னிங் அப்படின்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் படிக்க அது ஒன்றும் தப்பு இல்லை. முன்னாடி நாள் படிக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. பட் என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட் மினிட்ல ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்செக்யூரிட்டி மாதிரி ஆகிடும். ஐயோ என்னடா நம்ம படிக்கலையா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வைண்ட் அப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு போயிட்டு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு வாங்க. அண்ட் எழுதிட்டு உங்களோட அட்டெம்ப்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே கிளியர் பண்ண ஆல் த பெஸ்ட் விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் எல்லாமே மக்களே. ஸோ ஆல் த பெஸ்ட். டாடா பை, see you guys.